செத்து போயிட்டானே சண்டாளன் 5000 ரூபாய் பணம் கொடுக்கணும்பா கொடுக்காமே செத்து போயிட்டான் அக்கா சாப்பல காய்ச்சி வச்சிருப்பான் அதையாவது எடுத்துக்கலாம் இருப்பான் சரி செத்தது செத்து போயிட்டான் கொஞ்சம் உயிர் இருக்க மாட்டேன் ஏன்னா துடி துடிஞ்சிரு கடை கூட நம்மளோட இந்த வரலையா செத்துட்டான் சரி இப்படியே விடக்கூடாது அதனால அந்த ஓரமா தூக்கி போட்டலாம் அப்படி ஆமா சரி நீ யாருக்கிட்ட போற கொண்டாட்டிக்கிட்டு போற சரி நீ யாருக்கிட்ட போற யாருங்க எங்க பையன் தான் பையன் அதனால என் பையன் செத்து போயிட்டான் சரி என் மருமக வீட்டுல சும்மா தான் இருப்பா என் மருமக வீட்டே நான் போறேன் சரி நான் யாருன்னு போறேன் தெரியுமா நீங்க கூத்தியா கிட்ட போறேன் சரி ஒரு ஓரமா எடுத்து போட்டலாம் என்ன கேக்கலையே என்னப்பா இப்படி எல்லாம் கூட்டு தெரியாதா போயிட்டோமா வாப்பா பாரு நீ யாருகிட்ட பாருன நான் கூத்தியா கிட்ட போறேனே நீ கூத்தியா கிட்ட ஆறு அந்த கொங்கடாத்தியா ஆமா ஆமா நீங்க யாருகிட்ட நீங்க மருமக நான் யாருகிட்ட போறேன் தெரியுமா இவங்க அக்கா இருக்கிற அக்கா அந்த நடுவுட்டுக்காரி அவகிட்ட போலான்னு இருக்கிறேன் நான் போய் அவங்க அக்கால இன்னைக்கு பாரு என்ன பண்றேன்னு நீ இருக்க வரைக்கும் உட்காந்துக்கு நாரத கொடுக்க மாட்டேன் போன் கிட்ட கொடுக்க மாட்டேடா போறா போய் பாக்குறேன் போறோம் தூக்கி வேலி வச்சுட்டு போயிடலாம் அந்த வீர சவுக்கேடு மொத்தம் கொடுக்க போறேன் அந்த பக்கம் போ அந்த வைக்கிறதுக்கு எல்லாம் ஒரே செத்து போட்டதான் செத்து போயிட்டான்னா வாமாளி செத்து போயிட்டான்னா ஒண்ணு வெத்தலை பாக்கு வச்சு வாயில வாக்கட்டு கட்டி தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிடணும் கேடா ஏடா வாமாளி செத்து போயிட்டான்னா ஒண்ணு அழுகணும் யாருக்கிட்ட என்ன இலவணுமா கட்டு கட்டு பேசாத ஒண்ணு அழுகணும் சரி யாருக்கிட்ட போற யாருக்கிட்ட போறன்னு தான் கேட்டேன் கொண்டாட்டிக்கிட்டு போய் எங்க மொத்தம் கொடுப்பியா சரி இன்னொருத்த வந்தானே அவன் கூப்பிடுறேன் அதே அவன் சொட்ட பேருக்கான முதல்ல வர சொல்ற சீக்கிரம் வர சொல்ற மச்சான் நல்லா இருக்கியா மச்சான் கொலையில இருக்கிற மச்சான் அப்படியா பாரு ரெடியா எல்லாத்தையும் கட்டிட்டு வந்துட்டா பாரு ஏய் மேல கட்டிக்கிறவே யாருக்கிட்ட போற நானா உன் கூத்தியா கிட்ட போறேன் நான் சொட்ட பேருக்கா நானே படாத பாடுபட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் யாருக்கிட்ட போற சரி இன்னொருத்த வந்தா அந்த சிவப்பு சட்டை அவனை வர சொல்லு அங்க அக்கா கிட்ட போறானம்மா அக்கா கிட்ட ஊர்ல வாங்க இப்படி உட்காந்துட்டு எத்தனை நாளைக்கு நின்னுட்டே பேசுறது வாடாங்க வரண்டாடி வலிக்குண்டா வலிக்கலவா வாடாங்க யாருக்கிட்ட போன யாருக்கிட்ட போறேன்னு கேட்டேன் நான் யாருக்கிட்ட போறேன்னு சொல்லலையே அதாவது திடீர்னு கோமாளி செத்து போயிட்டு செய்தி வந்தது சரி பதட்டில் நான் என்ன அவசரத்துல பதப்பதப்பா அப்படி சரி அப்ப கோமாளி செத்து போயிட்டானே அவங்க அக்கா வீட்டுல தனியா தான் இருப்பா நான் போய் செய்தி சொல்லிட்டு வரணும்னு சொல்லி உங்க அக்கா கிட்ட போய் சொல்லிட்டு வரலான்றது எங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க போனாங்க அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க இல்ல அவங்க கிட்ட நான் போன செட் ஆகாது உங்க அக்கா கிட்ட போனாதான் செட் ஆகும் அது என்ன எங்க அப்பா அம்மா கிட்ட இல்லாத எங்க அக்கா கிட்ட கண்ட நீ எங்க அக்கா கிட்ட போய் உங்க அக்கா கிட்ட முக்கியமான சமாச்சாரமா இருக்குது வேண்டாம்டா மாமா வேண்டாம்டா மாமா சரி
ஒருத்தன் வந்தானே சொட்டத்தலை அவனை வர சொல்லு. டேய் கம்படா மச்சான் இங்க வாடா. சரி அத விட்டுருங்க வா. சரி இப்போ ஒருத்தன் வந்தான்ல அவன் யாரு? அவன் தான்டா அரக்கை அசுரை. என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு? அடி தப்பினீங்கன்னா என்ன பண்ணணும்? கோபக்குறி. அதே கோபக்குறி. டேய் கோவம்பா. சரி என்ன பண்ணணும்னு கேட்டேன். டேய் அவர் ஒரு மகாராஜா. சரி அதனால அவர் வருவாரு. அவர் சிரிச்சா நீ அழுவணும். என்னது? அவர் சிரிச்சா நீ அழுவணும். அவர் சிரிச்சானா அழுவணுமா பாஸ்? ஆமா. சரி அவர் அழுதா நீ சிரிக்கணும். ஏன் அந்த ஆளுக்கு வைத்தியம்? டேய் அவர் நின்னா நீ படுத்துக்கணும். அப்படியா? ஆமா. ஓ இந்த மாதிரி பண்ணா அடிக்க மாட்டாரு. அது மாதிரி பண்ணி நீ அடித்த பிச்சிக்கலாம். சரி ரைட் இப்போ வருவாரா? இல்லைன்னா கொன்னே விடுவாரு. உடனே வர சொல்லு. ஆமா. வந்தான் அப்படியே நின்னுக்கிட்டான் போஸ்ட்மார்டம் பொம்மையாட்டம். சாமி உயிருக்கு தான் பாடுறா அரசே என்ன கைய மேல தூக்கிட்டான் வேற. சாமி போச்சுரா சாமி. நிக்க மாட்டேங்குது. விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க கிச்சு கிச்சு போக்குங்க. எந்திரிக்க மாட்டாராடு சாமி மகாராஜா. டேய் பீத்தலையா என்ன செத்துட்டானா? இருப்பாங்களா? டேய் உலக போட்டான்டா. அதானே என்ன எதத்தவே அவனா என்ன பாட்டு அவன் பாடிட்டு வரும்போதே எனக்கு நினைச்சேன் பாடிட்டு வந்தா அண்டத்தை வாரி அடிப்பேன். பாட்டு பாடிட்டு வரான்பா. சரி செத்ததை செத்து போயிட்டான். அனாதி குணத்துக்கு அரை மணி நேரம் தான் கொல்லி வைக்கணும். அதனால இவன் செத்துட்டான். அவனுக்கு ஒரு பாட்டு பாடி போடலாம் கடைசியா. என்னப்பா அவ்வளவு செல்லுப்போவா சரி. ஆனா நாம் பெத்த மகனே பணம் கொட்ட தலையா. நாம் பெத்த மகனே பணம் கொட்ட தலையா. நீ செத்து போனா நான் எப்படா பொழைப்பேன்? போனாலும் போகட்டும் பொறிவண்டு முகரையா. நீ செத்தா மயிராச்சி உன் பொண்டாட்டி எனக்காச்சி. சாமி புல்லட் ஸ்டார்ட் பண்ற சாமி. எனக்கு இன்னும் சாவல சாவலதா செத்து போயிட்டே நினைச்சேன் சாமி. ஏன் அப்படி வாந்தி எடுக்கிறீங்க மகாராஜா? எங்க நிக்கிற யாரு கிட்ட பேசணும் தெரிஞ்சு பேசுறோம். கண்ட்ரோல் பண்ணுங்க சாமி. சாட்டையெல்லாம் முன்னையா இருக்குது. நீங்க உன்னால ஆனப்பழத்துக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. என்ன நல்லது நடக்கும்? அதாவது ஆனப்பழத்துக்கு வர பைப் லைன் உடைஞ்சு போச்சான். பைப் லைன்? ஆமா சாமி பைப் லைன் உடைஞ்சு போச்சு. சரி கேஜிபி காரல கூப்பிட்டா 1 மணி நேரத்துக்கு 1200 ரூபாய் கேக்குறான். இல்ல 1400 ரூபாய் கேக்குறான்.
நீ வந்தீங்கன்னா சீக்கிரமா பறிச்சு மூடி விட்டு போயிடலாம் குழிய. எங்களுக்காக இந்த ஆனத்து பழத்துக்காக ஒரு உதவி பண்ணுங்க சாமி. நான் வந்து பராமரிக்கிறது அத வச்சிருக்கிறீ சேஜிபி சின்ன பக்கிட்டாட்டோ வந்து ஒரு நிரவி போயிரு. என் போக்கா பார்த்தா ஆமா ஆமா உனக்கு ஜேசிபி சின்ன பக்கிட்டாட்டம். ஆமா சாமி பைப் லைன் தோன்ற பக்கிட்டாட்டம். ரொம்ப கோவமா இருப்பீங்களாடு. கோவமா இருப்பீங்களாட்டுக்குது. என்னுடைய குணாச்சாரங்கள் அப்படி. சரி சரி பிறந்ததுல இப்படிதான் நடக்குது. சிரிக்காதீங்க சாமி, பொச்செல்லாம் எரியுது. இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொன்னேன். வந்திருக்கீங்களே நாளைக்கே வாடா எங்க வடை வைக்கல சாமி, கடையில சாப்பிடு. சீராக நிறைந்திருக்கு தெய்வச்சவை. சட்டையை பிடிச்சு போடாதையா. இன்னைக்கு நாடகம் வர கேட்டோம். ஆமா ஆமா என்ன நாடகம்? இன்னைக்கு வச்ச நாடகம் ஒரு அற்புதமான நாடகம். விஷ்ணு புராணத்தில் ஒரு பாகமாகிய அதுல கூட ஆளுக்கு பாதிதான் சாமி. உங்களுக்கு எல்லாம் போர்த்திங் போது பீ வந்துருங்க சாமி. விஷ்ணு புராணத்தில் ஒரு பாகமாகிய ஆமாங்க நர நாராயணன் பிறப்பு. ஆமாங்க நாராயணன் பிறப்பு. துப்சுகாசூரன் வதம். தூப் சிங் படை. இந்த நாடகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்களே இப்படி அழகா. மன்மதனுக்கு எத்தனை அழகடா? மன்மதனுக்கு 32 அழகுன்னு சொல்லி எனக்கு 34. பாசி அந்த மாங்காய் மரத்திலே தூக்கு போட்டு சாவலான் இருக்கிறேன். இப்படி அழகு வாய்ந்த ஆமாங்க ஒரு ஆணழகன் வந்திருக்கிறே சாமி. ஆணழகனா தான் நீ. நான் யாரு? நீங்க யாரு? என்னுடைய வீரத்தை முன்னாள் இன்னைக்கு என்ன நடக்க போகுது? நடைபெற போகிறது. என்ன தெரியுங்க? நான் ஒவ்வொன்றா சொல்லு வரி வந்தோம். எடக்கு மடக்கு இருமாப்பில்லாத கேக்குறோம். கேக்குறேன் சாமி கேக்குறேன். இல்ல இல்ல ஆடா கட்டி தோளா உரிச்சு போடுவ ஜாக்கிரதை. சாமி நான் பேசவே மாட்டேன். நீங்க யாருன்னு சொல்லுங்க.
வரனே. டேய் அந்த மாடு தண்ணி கட்டுங்கடா. சாமி சேலம் மாவட்டம். ஏ கோபத்தை மேல தூடுகிறாய். ஆமா 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 சாமி. பேச மாட்டேன். எங்க தாத்தனும் இப்படிதான் கோபப்பட்டு என்னுடைய ஹீரட்ட என்ன கருத்த வேடி கருத்த உருவம் அகட்ட பார்வு திகட்ட முடி கோர முடிகளும் கோடாலி பல்களும் கோழிப்பட்ட கண்களும் படைத்த 1000 சிரம் 2000 கரம் 1000 தலையா ஆமா 1000 தலை 2000 கை 2000 கை 1000 சிரம் 2000 கரங்களை கொண்ட 1000 சிரத்தை படைத்த 1000 முண்டை 1000 சிரம் 2000 கரங்கள் கொண்ட 1000 சிரம் 2000 கரம் கொண்ட நீங்க என்னுடைய வீரோ துமுச்சிங்கா சூரனுக்கு ஐயா அப்படி உங்கள் வீரோ தும்சிங் அப்படி தும்சிகா சொல்றோம்னு சொல்றீங்களே அப்படி தும்சிகளை பெற்றார்களே உங்கள் தாய் யாரு சாமி உங்க அம்மா யாரு சாமி உங்க ஆயா யாரியா உங்க அப்பா எல்ல மேலகன வந்து ஏறி கூடாதையாமா எதை வெற்ற புண்ணியவதி மாடு உடுமுடு பாரு மாடு குடிச்சு கட்டுறா காட்டல எதை வெற்ற புண்ணியவதி யாரு அவங்க யாரு அவங்க எப்பேற்பட்டவர்கள் ஆமா ஆமா சொல்லட்டா உங்க சாமி அப்படி உங்களுடைய பெயரோ தும்சிங்காசூரன். அப்படி தும்சிங்காசூரனாக இருந்தாலும் இந்த தும்சிகனை பெற்றார்களே உங்க அப்பா அம்மா என் தாய் யார் அவர்கள்? என் ஹெட்டையர் புண்ணியவதி. தாய் புண்ணியவதி. என் தாய் கோமகவல்லி. யாருங்க? கோமகவல்லி. எங்க அப்பா எங்க அப்பாவோ கிருதவீரியன். ஓ அப்பாவோ கலதவீரியன். யாருங்க? கிருதவீரியன். கிருதவீரியன். சரிங்க. அப்படி இருவருக்கும் மகனாக பிறந்து ஆமாங்க
தும்சிகனாக இருந்தாலும் இருந்தாலும் வாழ்ந்து வரக்கூடிய நாடு எந்த நாடு? மகேஸ்வரி பட்டினம். ஓ, மகேஸ்வரி பட்டினம். ஏன் சுவாமி நாடு மகேஸ்வரி பட்டணம் சொல்றீங்க? மகேஸ்வரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னனாக இருந்தாலும் தும்சிகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சாமி? என்னுடைய கட்டழகி கற்புக்கரசி பதிதாண்டா பத்தினி பதி விரதை. அவ யாரு? யாருங்க உங்க பொண்டாட்டி? அவ எப்பேற்பட்டவா? எப்பேற்பட்டவங்க? வீரனுக்கும் மகனாக பிறந்த நீங்க நாடு மகேஸ்வரி பட்டினம். அப்படி மகேஸ்வரி பட்டினத்தில் இருக்கக்கூடிய தும்சிகனாகப்பட்டவர். நீங்க மாலையிட்டீங்களே உங்க மனைவி 1000 கரமடித்த தும்சிகா சோரன். ஆமாங்க. என் மாலையிட்ட என்னுடைய தேவி. உங்களுடைய தேவி யார்? அந்த கற்புக்கரசி யாரு? கற்புக்கரசி யாரு சுவாமி? சந்திரலோசினா. ஓ, சந்திரலோசினா. ஆமா ஐயா, மனைவியோ சந்திரலோசனான்னு சொல்றீங்க. அப்படி திருமணத்தை செய்து மகேஸ்வரி பட்டினத்தை ஆண்டு வந்தாலும் எனக்கு நேரிட்ட பகை. ஐயா, என்னது உங்களுக்கு எதிரியா? ஆமாடா ஐயா, தும்சிகனுக்கு எதிரின்னு சொல்றீங்க. ஒரு மனிதனுக்கு எதிரி வேணும்னு சொல்லுவாங்க. ஆமா, உங்க வாழ்க்கையில எதிரி இருக்கான்னு சொல்றீங்க. நிச்சயமாக எதிரி இருக்கிறான். ஆமாங்க ஆமாங்க. அவர் யாரு? அவன் எப்பேற்பட்டவன்? அந்த தேவபூச்சிகள். ஓ, அந்த தேவர்களோ உங்களுக்கு எதிரி? ஆமா ஐயா, அந்த 33 கோடி தேவர்கள். ஆமாங்க. 48,000 ரிஷிமாதர்கள். அனைவர்களுமே எனக்கு எதிரி. ஓ, தேவர்களே உங்களுக்கு எதிரி. அதனால எதிரியை நீண்ட நாள் வாழ விடக்கூடாது. ஆமாங்க, சத்தியமா. அதனால அந்த எதிரிகளை 8 நாளைக்குள்ள அவன் கொட்டத்தை அடக்கி 8 நாளைக்குள்ள அவர்களை கொட்டையில் பிதுக்கி பதில் போல ஊத வேண்டும். ஆகட்டும் சுவாமி. அந்த தேவ புத்திகளை. ஆமா ஆமா ஆமா, சட்ட கிழிஞ்சு போயிடும். அதனால தேவர்களை சிறப்பிடிக்க போகணும். ஓ, தேவர்களை சிறப்பிடிக்க போகணும். சிறப்பிடித்து ஆட்டுங்க அடுவடுவா சித்திரவதை செய்து அந்த தேவர்களை என்னடா மோதி பாக்குற? மோதி இல்லைங்க, மோதி இல்ல சாமி. நில்லு சாமி. இல்ல, டிராக்டரி வந்து டிராக்டரி கூட மோசமா இருக்குது.
என்னுடைய புஜபலம் ராய்க்கிறோம் அப்படி. புரியுது சாமி, புரியுது சாமி. அப்புறம் அப்ப இவ்வளவு கோவம் முடியுமா? அப்புறம் ஏன் கண்டுக்காரனை பார்த்தா ஓடுற? கடன் கொடுக்கணும்ல. இருந்தாலும் இன்றைக்கு டேய் 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 நீங்கள்கிட்ட டேய் அவங்க சொன்னேன் அந்த தேவர்களை சிறப்பிக்கணும். கால தாமதமாகிறது. ஆமா புறப்படு போலாம். சாமி அவனா நாரவாயன கத்துறாங்க. அந்த தேவர்களை சிறப்பிக்க போறன்னு புறப்பட போது ஆமா யாரோ நாராயணா என்று ஒரு சத்தம். ஆமா நாராயணா என்போ அந்த தேவன். ஆமாங்க அவனை விடவே கூடாது இன்னைக்கு. அதனால அவனை யாருன்னு பாத்துட்டு போயிடலாமா? அவனும் தேவர்ல ஒருத்தன் தான். இல்ல நம்மள நோக்கிதான் வருவான் நடக்குது. வருவான் போல தெரிகிறது. அதனால பொறுத்துறது அவன் யாருன்னு பார்த்துட்டு பாட்டுங்க பிறகு போலாம். பாருங்கள் போகலாம். அறிவிருக்க சதிவர்களே